ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்டிஏ ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ஃபுட் தான். வீட்டிலே வந்து இட்லி மாவு அரைக்க போகிறோங்க. அது கூட 2 இன்க்ரீடியன்ட் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாருமே நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறதே கிடையாது. வேலைக்கு போகிறவங்க இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போகிற டைமில் எதுவும் சாப்பிட்ணுமேன்னு சொல்லிட்டு மேகி, பாஸ்தா அந்த மாதிரி 2 மினிட்ஸாக சீக்கிரம் ரெடி பண்ணி சாப்பிட்டு போகிறோம். நம்ம தானேங்க பார்த்துக்கணும், அவங்களுக்கும் தெரியாது. நம்ம தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அதனால் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கலாம். சரி வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சை பயிறு ஒரு டம்ளரு, டீ குடிப்போம் இல்லைங்களா அந்த டம்ளரில் ஒரு டம்ளரு, அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் அதே டம்ளரில். அதுக்கப்புறம் வந்து உளுந்தெண்ணெய், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து 3 பேர் தான் இருக்கோம், அதனால் 1.5 டம்ளர் எடுத்துருக்கு அதே டம்ளரில் தான். அதுக்கப்புறம் அரிசி வந்து பெரிய கிளாஸில் எடுத்துக்கிறேன். அரிசி வந்து எப்போ நம்ம வீட்டில் சமைப்போம் இல்லைங்களா சாப்பாட்டு அரிசி, அதே அரிசி தான். அது வந்து ஒரு 1.5 கிளாஸ் அப்படி போட்டுக்கிறேன். நாங்கள் 3 பேருங்கிறனால எங்களுக்கு அதுவே ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். அதை 1.5 கிளாஸ் எடுத்துக்கிறேன். அது கூட எக்ஸ்ட்ரா வந்து நான் ரேஷன் அரிசி எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து இட்லி அரிசி இருக்கோ அது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் ரேஷன் அரிசி இருக்குங்க, அதை நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அது கூட கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஜாஸ்தியானாலும் லைட்டாக கசப்பிடிக்கும். நல்லா இருக்கணும், உடம்புக்கு நல்லதுங்க, சூட்டை தணிக்கும். நீங்கள் அது கொஞ்சமாக போட்டு நல்லா கழுவிக்கலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு 5-6 டைம் கழுவுனோம்னா அதில் டஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே டஸ்ட் இருக்கும். பச்சை பயிரில், கருப்பு சுண்டலில் எல்லாத்துலேயுமே நல்லா டஸ்ட் இருக்குங்க. நல்லா ஒரு 5-6 டைம், மேக்ஸிமம் ஒரு 7 டைம் 8 டைம் பக்கம் கழுவிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணுங்க. அதனால முங்கி மேலே வருங்க நல்லா ஊறி. அதனால நம்ம நிறைய தண்ணி ஊற்றணும், கம்மியாக ஊற்றினோம்னா ஊறாது. நல்லா முக்கால்வாசி தண்ணி ஊற்றிட்டோம்னா நல்லா ஊறி வருங்க. இது மேக்ஸிமம் ஒரு 7 to 8 ஹவர்ஸ் மட்டும் வச்சோம்னா சூப்பராக ஊறி வந்திருக்கும். அதுக்கப்புறம் மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருங்க. நான் ஊற்றி வச்சுட்டேன். ஊற்றி ஒரு 7 மணி நேரம் பக்கம் வச்சுருந்தேங்க. காலையிலே ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டு வந்து மிக்ஸி அரைச்சிங்க, சூப்பராக வந்துருந்துச்சு. ஓகே, இது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு இது வந்து ஒரு 7 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா ஊறி வந்துருந்துச்சு, சொன்ன மாதிரியே முக்கால்வாசி வந்துருச்சு மேலே. நல்லா அழகாக எடுத்து நாங்கள் வந்து மிக்ஸி தான் வச்சுருக்கேன், அதனால் நான் மிக்சியில் அடிச்சுக்கிறேன். உங்கள் வீட்டில் மிக்ஸி இருந்தாலும் சரி, கிரைண்டரில் இருந்தாலும் சரி, எதில் ஒன்று அரைச்சிக்கலாம், சூப்பராக வரும். நல்லா அரைச்சாச்சுங்க. அரைச்சி நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. இதை வந்து நம்ம காலையில் பார்க்கலாம். காலையில் தான் செய்ய போகிறோம். பாருங்கள் எப்படி அழகாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். நான் போட்டது என்னமோ அரை டப்பா தான், அதில் வந்து முழுசாகவே ஃபுல்லாக வந்துருந்துச்சு பாருங்கள். நல்லா அழகாக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ காய்ஸ், பாய்.